ஹலோ நாட்டீஸ், வெல்கம் டு அப்ஸ் நாட்டி வைப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸியான கொத்தமல்லி தொக்கு. இதை 3 to 4 days நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இது என்னோடய ஸ்டைலில் நான் செய்யக்கூடியது. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். கடாய் ஹீட் ஆனோடனே அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் ஹீட் ஆனோடனே 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஹெல்த் வைஸ் நம்ம கருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். 4 வரமிளகா, நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்குவோம். ரொம்ப கருகக்கூடாது இந்த உளுந்து, அந்த அளவுக்கு நம்ம கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை வறுத்தெடுத்துக்கலாம். வறுத்து ஒரு பிளேட்டில் தனியாக நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். இதில் இந்த டேஸ்ட்டு வாசத்துக்காக ஒரு அரை பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். ஒரு 8 பல் பூண்டு, ஒரு 8 பல் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். வதக்கிட்டு இதையும் ஒரு ஓரம் வச்சுப்போம். நான் ஒரு பெரிய கட்டு கொத்தமல்லியை நல்லா இதை மட்டும் வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு தண்டோடு சேர்த்து நல்லா 3 to 4 times நல்லா மண் போகிற அளவுக்கு நல்லா அலாசி வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த கடாயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுருங்குற அளவுக்கு நம்ம அந்த ஃபுல்லாக போட்டது இந்த சட்டியில் பார்த்திங்கன்னா இந்த கடாயில் ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகி கீழே வரைக்கும் வரும். அந்த அளவுக்கு நம்ம இதை வதக்கணும். இந்த எண்ணெயிலேயே வதங்கும்போது நல்லா இந்த மாதிரி சுருண்டு வரணும். இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம எடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ், நம்ம வறுத்த பொருள் எல்லாத்தையுமே ஆற வச்சுட்டு இந்த மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. புளி, மிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம், உளுத்தம் பருப்பு, இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிப்போம். நீங்கள் நல்லா நிறையா காரம் சாப்பிட்றவங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் இதை காரத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது ஆனால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஓவர் காரமும் இருக்காது. நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த அடியில் இருக்கிற தண்ணியை நம்ம ஆட் பண்ணிப்போம். இந்த வதக்கின கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு கல்லுப்பு போட்டு எவ்வளோ தேவையான அளவு உப்போ அந்த அளவுக்கு போட்டு ஒரு 2 பல்ஸ் 3 பல்ஸ் மோடில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறக்குறன்னு இருக்கக்கூடாது, ஒரு மீடியமான ஒரு இதில் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ நல்லெண்ணெய் ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இந்த அரைச்சி வச்சுருக்கிற நம்ம பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுருளை வதக்கி கொடுக்கணும். இந்த எண்ணெயிலேயே வதங்கணும். மிக்ஸி ஜாரில் இருக்கிறத கொஞ்சமாக லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு உப்பு இதில் செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா எண்ணெய் மேலே திரண்டு வர வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுத்துடணும். வதக்கி எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளோட கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆகிடும். இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.